ஹாய் ஹாலுங்க. வெல்கம் ஆல் டு மை சேனலுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னா ஹெல்த்தியான கேக் ரெசிபிங்க. ஸோ இந்த கேக் ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு வந்து மைதா தேவையில்லை, சுகர் தேவையில்லை, ஹவன் தேவையில்லை. ஸோ சுகருக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், மைதாவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ராசஸ் வீடியோவில் அப்படியே பாருங்கள். ஸோ நான் இதில் ஜாகரி எடுத்துட்டேங்க, வெல்லம் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வடிகட்டியும் எடுத்துட்டேன். ஸோ சுகருக்கு பதிலாக நம்ம வெல்லத்தில் கரைக்கிற அந்த தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மைதாக்கு பதிலாக நம்ம ராகி வச்சு நாம் இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணுறோங்க. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான கேக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் ராகி எடுத்துக்கலாம். ராகி ஃப்ளார், அதாவது ராகி மாவாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கங்க. கொக்கோ பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் இருந்தால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு எக்ஸை ஆட் பண்ணலாங்க. ஸோ 3 எக் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் குக்கிங் ஆயில் வந்து இந்த பவுலில் சேர்த்திக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்குங்க. குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப இஷ்டப்படி இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெல்லத்தில் காய்ச்சி எடுத்தோம்ல அந்த பாகு, அந்த ஜாகரி தண்ணி எடுத்துருந்தோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது எல்லாமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா சால்ட்டு தான் கொஞ்சம் நமக்கு ருசி தர ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணேன். பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த முட்டை அடிக்கிறது அந்த கையில் இருக்குல்ல, அது வச்சு கூட நம்ம அடிச்சுக்கலாம். இல்லையா மிக்ஸி ஜார் ரொம்ப ஈஸி அப்படின்னா பெரிய ஜாரில் இதெல்லாம் போட்டு ஒரு 2-3 பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து நான் பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதுக்கு கூடயே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணல, சோடா தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு சின்ன டீஸ்பூன்ஸ் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ பிளெண்டிங் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு நல்லா அது வந்து ஒரு மாதிரி நுரையாக வந்து கொஞ்சம் திக்காகிட்டு வருங்க இந்த மாவு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி கேக்கு வந்து வெனிலா எசன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மைல்டு ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும். அதோடைய ஸ்மெல்லும் வந்து அரோமாவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது ராகியில் பண்ணுறதுனால டோட்டலி வந்து இது வந்து கேக்கோட வாசமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் நம்ம வந்து வெண்ணிலா எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு பவுலில் நம்ம அந்த கேக் செய்வோம் இல்லையா, அந்த பவுலில் வந்து நீங்கள் வந்து ஒரு கீ இல்லாட்டினா பட்டர் இருந்தால் பட்டரை இது பண்ணிக்கலாங்க. கீ இருந்தாலும் கீயை வந்து இப்படி மேலே அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கேக் ஒட்டாமல் வருங்க. ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணி வச்ச பிறகு இந்த நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சிருந்த மாவை எடுத்து மெதுவாக இதில் வந்து ஊற்றி இதை வந்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம இந்த தடவை வந்து அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, அவனுக்கு பதிலாக குக்கரில் எப்படி வைக்கலானோ நான் சொல்கிறேங்க. ஸோ ஒரு சிம்மில் உங்களுடைய ஸ்டவ்வை வச்சுட்டு எம்டி குக்கர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதில் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து டேபிள் சால்ட் இருக்குது இல்லையா, அதை போட்டு ஒரு சமமாக அதை வந்து நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு சில்வர் ஒரு தட்டு, சின்ன தட்டு, நல்லா உட்கார்றதுக்கு நல்லா ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு மாதிரி இருக்கணுங்க. அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி கேக்குக்கான ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பிளெண்ட் பண்ண மாவை வந்து இதை மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரோட லிட் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்லங்க. லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கான அந்த கேஸ்கெட் அந்த இது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்துடலாங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் விசிலும் போட வேண்டாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெறுமா க்ளோஸ் பண்ணி லிட்டை மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது இந்த ப்ரெஷர்லேயே வந்து வேகட்டோங்க. இது மெதுவாகவே சிம்மில் வச்சுருந்தாலே போதும் தான். இது வந்து உங்களுக்கு வந்து கேக் வந்து ஃப்ளஃபியாக நல்லா வெந்து வருங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன் பிட்வீன் நம்ம என்ன பண்ணலாம்னா கொக்கோ சிரப் ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. கூட வந்து சுகர். இந்த சுகர் நான் நோ சுகர் போட்டிருக்கேன், பட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொக்கோ சிரப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மில்க்கை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஸ்டிரர் பண்ணி விட்டுக்கலாங்க. அது வந்து இந்த ஒரு மாதிரி க்ளம்ஸியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்ச பிறகு எடுத்து இது ஸ்டவ்வில் வச்சு சிம்லேயே நல்லா அதில் வந்து வேக விடணுங்க. ஸ்டவ்வில் வச்சு வேக விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியே மாறி வரும். ஒரு மாதிரி திக்கனாக நமக்கு இந்த சாக்லேட் ஃப்ளேவரில் வரும். ஆக்சுவலி சூடாக இருக்கும் போது இலகி தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் சிரப்பு. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் இது கிண்டி விட்டுட்டு அப்புறமா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அதை தானாகவே இறுகிடும். ஸோ இப்போ நான் கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கேக்கை வந்து தட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். கேக் வந்துருச்சு, தட்டிட்டேன். இந்த கேக் வந்து இப்போது இது மேலே நான் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு வீடியோவில் ஸ்கிப் ஆகிருக்குங்க. அது மேலே வந்து நீங்கள் வந்து அந்த சாக்லேட் சிரப் நம்ம பண்ணோம்ல, அந்த சாக்லேட் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும் கேக். ஸோ வந்து உங்களோட கேக் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். அது மேலே வந்து அந்த நம்மளோட ஸ்டவ்வில் செஞ்ச சாக்லேட் சிரப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லா டெலிஷியஸாக தெரியும். ஸோ இதை பண்ண பிறகு கேக்கை கட் பண்ணி பீசஸ் ஆக்கி நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சில்லுன்னு சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கும் போது இது வந்து நல்லாவே ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டனாக இருக்குது கேக்கு. நம்ம எதிர்பார்த்த டெக்ஸ்டர் வந்திருக்கு. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. குழந்தைங்க சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னா என் பையன். ஸோ வந்து இன்றைக்கி மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருங்க.